ஆனா அதே நேரம் அவங்க வீட்டுல இல்லக்கா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் வீட்டுக்கு நகைய வாங்கிட்டு வான்னு அனுப்பின பாரு, அதை நான் பண்ண பெரிய தப்புக்கா. கொள்ளி போடுறவன் என்று கொஞ்சி வளர்த்ததுக்கு பாவி நகையை தூக்கி கொண்டு ஓடிட்டானே. நகை போனா போயிட்டு போகுது. இந்த பையன் எங்கிட்டு போனான்னு தெரியலையே. ஏற்கனவே அவன் அண்ணன் போன இடமும் தெரியல. இப்ப இவனும் இப்படி பண்ணிட்டான். அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஊட்டிக்கு வந்து இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. யார் இந்த பையன்? புதுசா இருக்கான். இங்கேயே ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஒருவேளை ஊருக்கு புதுசா இருப்பானோ? காலையிலயும் சாயந்தரத்திலையும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா அவரை பார்த்து என்ன ஏதுன்னு ஒருத்தர் சரி தம்பி என்னண்ணே இங்க வர. அவரு தும்னாவட்டி ஜிஹெச்ல கம்பவுண்டரா வேலை பார்க்கிற சுப்பிரமணியம். யாரா நீ இங்க என்ன பண்ற? அப்போ நீ வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க? ஆமாங்கண்ணே. வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறம் தான் ஊருக்கு போவ, அப்படிதானே? ஆமாண்ணே. என்ன வேலை தெரியும் உனக்கு?